நல்லா பண்ண இருந்து போய் கிடந்த அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்து வாங்க, ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்து பார்த்தவங்க வழங்கும். அதே இவங்க போட்டும் செஞ்சா போட்டும் இருக்கு, போட்லேயே நம்ம போகலாம். அதாவது போகிறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விளையாடுகளே. பாருங்க இவ்வளோ இதாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. பழனி கண்டிப்பாக வந்து பாருங்க. லெவலில் மாறு அவ்வளோ நைட்டில் அவ்வளோ ஏன் லைட்லாம் போட்டு அவ்வளோ வட்டிவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இப்போ நல்லா வீவரால் அந்த மாதிரி வீவராக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பஸ் வந்து இவ்வளோ என்ன பஸ்ஸில் ஆக்கில் வந்திருக்காங்க. ஹாய் மக்களே, நான் உங்கள் போஸ்டர் மற்றும் ஒரு புத்தமுதிய காலம் உங்களை சந்திக்க மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்போ நான் இங்கே வந்து சங்குப்பட்டி பாலுக்கு வந்து சங்குப்பட்டி பாலம் வந்து அதாவது இந்த பாலம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வித்தியாச பாலம் சொல்லலாம். ஏன்னா பாலம் வந்து பெரிய வாகனம் போக இந்த பாலம் வந்து அதருது. ஒரு ஆட்டம் ஒன்று இப்படி ஆட்டம் ஒன்று கொடுக்குது. ஆனால் சிறிய வாகனம் பெரிய வாகனத்துக்கு நேர்கால நீங்கள் இங்கே வந்து இருந்து பாலம் பார்க்கல. ஏன்னு சொன்னால் ஆனால் இப்போ நாங்கள் எடுக்கிற டைம் வந்து சரி வெயிலாக தான் இருக்குது. இந்த வெயில் டைம்லாம் நாங்கள் எடுக்கிறோம். இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கடல், அந்த கடலில் நடுவில் அந்த பாலம் போடமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான பாலம் அந்த பாலம் வந்து அதாவது இந்த பாலம் வந்து அதாவது அந்த பக்கம் வர வாகனம் இங்கே விளங்க, இங்கே வர வாகனம் அங்கே விளங்க. அப்படி இப்படி மேடு வாய்ந்த பாலம் இப்படி இப்படி தான் இந்த வடிவத்தில் இருக்குது. அப்படியே பாலம் ஒரு அழகான பாலம். நேர்கால நீங்களும் அதாவது நிறைய பேர் இந்த பாலத்தை தெரியாதவங்க நீங்கள் இந்த பாலத்துக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். ஏன்னா அதே நேரம் வெயில் காலத்தில் பார்த்தா கூட அதுக்குரிய கூடாரம்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. கூடாரம்லாம் அப்படி ஒரு சிறப்பு செட்டப் செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நேர்கால நீங்கள் வந்தீங்கன்னு சார் அழகாக பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் ஏன்னா இப்படி பாலம் வந்து இலங்கையில் பெரிய பாலம் இல்லை, கிண்ணியாவில் அது பெரிய பாலம் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த இதை பார்க்கலாம் போல. ஏன்னா எந்த கணிப்பு வந்து சின்னியாகத்தோ இதை பார்க்கலாம் போல. ஒரு வித்தியாசமான பாலம், ஒரு சிறப்பான பாலமாக இருக்குது. நேர்கால நீங்களும் யாழ்ப்பாணத்தை வந்து கண்டிப்பாக இந்த பாலத்துக்கு வந்து பாருங்கள். இந்த பாலம் ஒரு சூப்பரான ஒரு பாலமாக இருக்குது. நேர்களை பாருங்க, இவ்வளோ இந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க இப்போ அவ்வளோ அழகாக சூப்பரான மயில் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு பாலம் முறைகள், நல்ல ஒரு மதிவான ஒரு அதாவது நாம் வந்து ரசிக்கக்கூடிய அளவாக அந்த இடம் இருக்கிறது. அதே டைமில் இது நைட்டில் வந்து இதோட வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த லைட் எல்லாத்தையும் போடுவாங்க, அப்படியே சிறப்பாக இருக்குது. ஆனால் பால் டைமாக வந்திருக்கோம், வெயில் டைமில் வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு அளவான ஒரு அழகாக இருக்குது. ஏன்னா வெயிலுக்கான கொஞ்சம் சோப்பாக இருக்குது. மற்றபடி அவ்வளோ அழகான பாலம் முடியும். நேர்களே இப்படி நீங்கள் வந்து பார்த்தா கூட இங்கே வந்து பாருங்க, இப்படி வந்தால் கூட அழகாக இருக்கு பாருங்க. நேர்களே ஒரு நல்ல வியூ பண்ணு. என்ன இந்த பக்கம் கடலில் பற்றி அந்த அன்றைக்கி அந்த பாலத்துக்கு கீழே பெரிய போட்டெலாம் போகிற போல இருக்குது. அதுவும் அந்த பாலம் ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இவ்வளோ ஒரு அழகாக சிறப்பாக இருக்கு. அதில் அந்த விலங்குறது வந்துட்டு அது ஒரு இதுமாதிரி விலங்கு, காத்தாடி போல விலங்கு இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு கமலாக்கு விலங்கு இல்லை, உங்களுக்கு சரியாக விளங்காது. அது காத்தாடி போல இருக்கு. நல்ல சூப்பராக இருக்குது. அழகான பாலம் பண்ணுது, பாலம் நல்லா இருக்கு. ஏன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்து நிறைய இடங்களுக்கு வெளி மாவட்டத்துக்கு வந்து பார்க்கறது நிறைய இடங்களுக்கு யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கறது. அதே மாதிரி அதில் ஒன்று இது ஒரு பாலத்தை கண்டிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னா அந்த பாலத்தை சங்குப்பட்டி பாலத்தை கொஞ்சம் பாருங்க. ஸோ அவ்வளோ அழகான பாலம். ஸ்வீட் பார்க் மாதிரிகளே இந்த இடம் வந்து ஸ்வீட் பார்க்குன்னு இது பேர் வச்சுருக்காங்க. இந்த பலகையில் பாருங்கள் இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. ஸ்வீட் பார்க் அது இது நுழைவாயிலே இந்த வந்து இது இருக்குது. இந்த போட் போட்டு எப்படி இந்த பாலம் என்ன சாய் ஒரு வித்தியாசம் மாதிரியா? நான் இந்த பாலத்துக்கு கீழே வந்து போட்டில் போகிறது தான் பாலம் செட் பண்ணி வச்சு பாருங்க. அந்த இடைவெளி விட்டு வில்லு வடிவு மாதிரி வளைச்சி வச்சுட்டாங்க. வடிவது ஏன்னா போட்டுள்ள போகிறது அப்படி போகிறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விளையாடுகளே. பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாலம் நீ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு சிறப்பான அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாலம். இவ்வளோ அழகாக செய்யறேன். வேலை எடுக்க போலங்க. என்ன வேலை செய்யறா, என்ன வேலை செய்யறா தெரியாது. பாலத்தில் சில பாகங்களோட இருந்தால் அதை திருத்த வேலைகள் நடக்கும். எப்படி கட்டுமான வேலை என்ன கட்டுமான வேலைகள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுமே. அப்டேட் பண்ணி புதுப்பிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வேலை இருந்து கொண்டிருக்கிறது. போ எல்லாம் அவ்வளோதான். இந்த இடம் வந்துட்டு ஒரு என்ன எப்படி பேத்தெல்லாம் செய்யறது. ஏன்னா பேட்டே செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா இந்த இடம் நல்லா செட்டப் கப்பிள்ஸுக்கு ஏற்ற இடம் தான். கப்பிள்ஸுக்கு பேட்டே செலிப்ரேஷன் அப்படின்னு. ஆனால் முதல்ல இந்த இடம் இப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ தான் இப்படி நம்ம செஞ்சு நல்லா இருக்கு. ஏன்னா நல்லா காற்று நல்லா ஸ்கூலாக இருக்குது. அப்படி இருக்கல நீங்களும் நான் வந்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி அந்த மாதிரி கிடந்தாது அந்த மாதிரி இருந்து போகலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்து நல்லா பண்ண இருந்து போய் கிடந்த இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த இடத்து வாங்க, ஏன்னா கண்டிப்பாக அந்த இடத்து பார்த்தவங்க வழங்கும். அதே இவங்க போட்டும் செஞ்சா போட்டு இருக்கு, போட்லேயே நம்ம போகலாம். அதாவது இந்த போட்டு இருக்குது, போட்லேயே வந்துட்டு அதே நாம நேர்களெல்லாம் இந்த இன்னைக்கு போட் இருக்குது. போட்டில் கூட நாம் போகலாம், போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படியே ஒரு செட்டிங்கில் வச்சுக்கலாம். அந்த போட் நாடகு போட்லேயும் கூட நம்ம போய் அதாவது சுற்றி பார்த்து வர குறிப்பிட்ட அளவுக்கு போய் சுற்றி பார்த்து வரக்கூடாது அந்த போட்டில் செஞ்சுருக்கேன். அதுக்கு டிக்கெட் உடைக்கிறாங்க. ஆனால் டிக்கெட் ஓடணும் தெரியாது. நீங்கள் நேரங்கள் வந்தீங்கன்னு அதையும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பேர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்கூடிய ஒரு அதெல்லாம் செட்டிங்கில் செஞ்சு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, சிறப்பான அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள்.
அவ்வளோ அழகான மாதிரி செஞ்சுருக்காங்க, நல்ல சிறப்பான மாதிரி செஞ்சுருக்காங்க. சிறியவருக்கு விளையாடக்கூடிய சின்ன சின்ன வாங்கலாம் வச்சுருக்காங்க, சின்ன ஓடி விளையாடுறதுக்கலாம் அப்படிலாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் டிக்கெட் உடைக்கிறாங்க. அழகான இடம் பொழுது கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே சிறப்பாக இருக்குது, நல்ல வரையான இடம் பண்ணாங்க இடம். நல்லா இருக்கு, நல்லா காற்றோட. அதாவது சரியான வெயிலாக இருக்குது. வெயிலாக இருந்த அளவுக்கு இந்த அதுக்கு ஒரு கூடார மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். சட்டப்படி அப்படி அவ்வளோ அழகான முறையில் இருக்குது, நல்லா இருக்கு. ஏன்னா இந்த இடம் பார்க்குறது அவ்வளோ வேலை கூலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, முன்னாடி இப்படி இருக்கல, இப்போதான் இப்படி தான் செட் செஞ்சாங்க. ஆனால் முதல் டிக்கெட் லைனில் இப்போ டிக்கெட் ஏன்னா வேலை தான் கொஞ்சம் அது வேலை செஞ்சதுக்கான டிக்கெட் விளைச்சி விடுறான் அப்படிக்கு நல்லா இருக்கு. ஆனால் போட்டு கோல தெரியாது போட்டுக்கு போகிறேன்னா அது எத்தனை பேர், ஒரு 12 பேர் போகலாம் போலிக்கு என்ன? 12 ரொம்ப 10 பேர் மாதிரி போகலாம், 10 பேர் மாதிரி போகலாம் போலிக்கு. இல்லை அதுக்கு ஒரு கணக்கு கூட பார்ப்போம், அது எவ்வளோ தெரியாது. கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி மீட்டருக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பார்ப்போம் என்ன. அதாவது இந்த இதுக்குள்ள என்ன என்ட்ராவர்னு சொன்னால் அதுக்கு நம்ம அந்த கெண்டியில் வந்து என்ன சரி வேண்டினா உள்ளுக்கு இல்லாட்டி டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்ததுக்கு இல்லை என்ன சரி வேண்டி போங்க, இல்லாட்டி என்ன சரி டிக்கெட் வைங்கன்னாங்க. நாங்கள் சரி டிக்கெட் வைக்கல, என்ன சரி வேணும் தண்ணி போத்து எடுத்து எனக்கு தண்ணி போத்து எடுத்து வந்திருக்கேன். தண்ணி போத்து எடுத்து நாங்கள் இப்போ நான் உள்ளுக்கு வந்திருக்கோம். நெருக்கில் இந்த வீடியோ கிளியரில் தெரியும், ஏன்னா சரியா வெயிலாக இருக்குது. வெயிலுக்கு டைமுக்கு அந்த கிளியர்லாம் எங்களுக்கு வாங்க, ஆனால் உங்களுக்கு எப்படி வாங்க தெரியாது. ஆனால் பகலை விட நைட்டில் வந்து மாறு லெவலில் அவ்வளோ நைட்டில் அவ்வளோ ஏன் லைட்லாம் போட்டு அவ்வளோ வட்டிவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இப்போ நல்லா வீவரால் அந்த மாதிரி வீவராக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பஸ் வந்து இவ்வளோ என்ன பஸ்ஸில் ஆக்கள் வந்திருக்காங்க. வர பஸ்ஸில் இறங்கி விட்டுக்கிறாங்க. சூரியன் மறைகிற டைமில் வந்து ஈவினிங் டைம் அந்த வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து வாங்க. நீ யாழ்ப்பா வார நீங்க வாழ்ப்பா நிறைய இடங்கள் இருக்கு, எத்தனையோ இடங்கள் பார்க்க. அதிலே உண்டா இந்த இடம் கண்டிப்பாக சங்குபடி பாலம் வாங்க. சங்குபடி பாலம் வந்தீங்க அந்த இடத்த பார்க்கலாம், ஒரு அழகான இடம் உண்டு. இது வந்து மஹிந்த சிந்தனை கீழே கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இது, சங்குபடி பாலம். என்ன பாலம் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவங்களோட காலத்துல கட்டப்பட்ட பாலம், அவரோட காலத்தில் கட்டப்பட்ட பாலம் தான். ஆனால் எழுத்துல அழிஞ்சிருக்கேன், எழுத்துல அழிஞ்ச மாதிரி காலங்கள் போனதால வந்து அழிஞ்சிருக்கு. அப்படியே மேட்டில் ஏறி போதான் இருக்கேன். அப்படியே